என் மகளுக்கோ திருமணம் ஆகலை, நான் அதுக்காகத்தான் விரதம் இருந்தேன் அப்படின்னு நீங்க நினைச்சு அப்படின்னா, இந்த வேர்க்கடலை மிட்டாய் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. கடலை மிட்டாய் அது முடிஞ்ச வரைக்கும் 54 இல்ல 108 இல்ல 21 அதற்கு மேலாகவும் நீங்க வாங்கிட்டு போய் அந்த கோவில்ல கொடுத்து பூஜையில வைக்கப்பட்டு அதை பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கச்சு. சில இடங்கள் அன்னதானங்கள்ல நடக்கும். நமது திருக்கோவில்ல அன்று மாலை 6 மணிக்கு திருக்கல்யாண நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம். நீங்க சென்னைக்கு உள்ள அருகாமையில இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாருங்க, சிறப்பான நிகழ்வாக நம்ம கோவில்ல நடக்கும். அட்ரஸ் சொல்ற, நோட் பண்ணிக்கிறங்க. அமைந்தக்கரை செனாய் நகர், சென்னை நகர் மெட்ரோ, திருவிக்கா மெட்ரோ அருகாமையில் கஜலட்சுமி காலனி ஜோதி விநாயகர் ஆலயம். நீங்க ஒரு அடையாளம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தாசில்தார் ஆபீஸ் வட்டாட்சியர் அலுவலகம் பக்கத்திலே இருக்கு. அதுக்கு அருகாமையிலேயே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜோதி விநாயகர் திருக்கோவில். கோவில் கும்பாபிஷேக வேலை நடக்கும். முன்னாடி ஆர்ச்சி போட்டு இருக்காங்க, போர்டு கீழே தான் இருக்கும். அதனால தெற்கு வாசல் வழியாக நம்ம கோவிலுக்கு வரலாம். திருக்கல்யாண நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கும். கலந்துக்கிறவங்க கலந்துக்கிறங்க. நான் சொல்லக்கூடிய பொருளை கூட நீங்க வாங்கிட்டு வரலாம். இல்ல உங்க ஊருக்கு அருகாமையில திருக்கல்யாண நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பொருள்லாம் வாங்கி கொடுங்க. நம்ம இப்ப திருமணம் நடக்கணும் அப்படின்னா நம்ம வேர்க்கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்க சொல்லியாச்சு. திருமணம் ஆச்சுங்க, குழந்தை பாக்கியத்துக்காக நான் விரதம் இருந்தேன். எப்படி குழந்தை பாக்கியத்துக்காக நான் விரதம் இருக்கேன் அப்படின்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் வெண்பொங்கல் இல்ல முந்திரியால் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு இனிப்பு பலகாரம், அது முந்திரி அல்வாவா இருக்கலாம், முந்திரியால் செய்யப்பட்ட ஏதாவது லட்டு, இந்த மாதிரி முந்திரி அதுல இருக்கும், முந்திரி பருப்பு இருக்கக்கூடிய ஒரு இனிப்பு பலகாரமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களால் உங்க சக்திக்கு இயன்றதை நீங்க வாங்கி கொடுக்கலாங்க. அடுத்தபடியாக தொழில், எனக்காக இருந்தேன் இல்ல என் பிள்ளைகளுக்காக இருந்தேன் அப்படின்னும் தொழிலுக்காக ஒரு நல்ல வேலைக்காக நான் விரதம் இருந்தேங்க ஐயா, அதற்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சர்க்கரை இல்ல அப்படின்னா சாக்லேட். நம்ம விரதங்கள்ல இது சாப்பிடல, ஆனா இந்த நாள்ல கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா சர்க்கரை 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ வரைக்கும் நீங்க சர்க்கரை வாங்கி கொடுக்கலாம். இந்த சர்க்கரையும் பூஜையில் வைக்கப்பட்டு அதுவும் பிரசாதமாக கொடுக்கப்படும். இல்ல அப்படின்னா டைமன் கற்கண்டு வாங்கி கொடுக்கலாம். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு,